நேராக சண்டிகர் அடிச்சிடலான்னு பிளான் இருக்கேன். 449 கிலோமீட்டர்ஸ். இந்த ரோடு எப்போ க்ளோஸாக இருக்கும் எப்போ ஓப்பன் ஆகும் சொல்லவே முடியாதுங்க. சேம் ஈக்குவல் தாங்க. பெட்ரோல் எவ்வளோ போகிறோமோ அதே காசு தாங்க கொரியருக்கும் வரும். கம்மியாக தான் ஸ்டோரேஜ் இருக்குது. நான் கொஞ்சமாக தான் வீடியோ எடுக்க முடியும் சண்டிகர் வரைக்கும் போனதில். ஆனால் மணாலி இறங்கும்போது குளிர் நடுக்க எடுக்குதுங்க. எவ்வளோடா நான் மணாலி கிராஸ் பண்ணணுன்னு இருக்குங்க. 180 கிலோமீட்டர் இருக்குது மணாலி. ஹிமாலயஸ்னாலே அழகு தான். இங்கேருந்து 185 கிலோமீட்டருக்கு வந்து நம்ம பெட்ரோல் பங்க் கிடையாது. நான் இது எப்படியாவது கொண்டு போய் ஆனந்த வண்டியை. வா சூப்பராக இருக்குது இந்த வியூ. நல்லா இருக்குல்ல? பெட்ரோல் பங்கை பார்த்துட்டேங்க. நல்ல வேலை நேரம் போயிருப்பேன். இன்னும் பயமாகவே இருக்குதுங்க பைக்கை கொண்டு போகிறத நினச்சாவே. இந்த 2வது கியரில் மூவ் பண்ணுற விஷயத்தை எப்போ விட போகிறோன்னு தெரில எனக்கு. பார்த்தீங்களா அட்டூல் டனல். ஏன்னா இது உள்ளே போனால் டவர் கிடைக்காது. அதனால் அட்டூல் டனல். நான் காட்டாத்தேரில் வந்து உங்களுக்கு சைடில் வலிச்சு நிற்கிது. எம்மாடிக்கிற கொஞ்சம் டஃப்பு தாங்க இது. செயின்ஸ் ப்ராக்கெட்டு ஓரளவு போயிட்டுருக்கு. ஆனால் பாருங்க செயின் கொல்லு மணாலி அப்படின்னு சொல்கிற இடம் இருக்குது. அங்கே தான் இருக்கேன். ஹே காய்ஸ், எல்லோருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் ஆர்டிஸ்ட். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சு அப்படின்ற ஒரு ஊரில் தான் இருக்கும். நேற்று இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணோம். ஸோ இதான் அந்த ஸ்டே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 200ங்க அவ்வளோதான். ஜஸ்ட் தூங்கிட்டு ஹாட் எடுத்துருவாங்க. அப்படியே குளிச்சுட்டு அப்படியே போகிற மாதிரி தான் பிளானு. இங்கே பார்த்தீங்கன்னா சாரா நிற்கிறாளாங்க. ஏன்னா ட்ராவலில் இருக்கும்போது இது மாதிரி இடம் தான் கிடைக்கும். அது இல்லாமல் சர்ச்சுன்றது இன்னும் மலை பிரதேசம் தான். கீழே இறங்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ இன்றைக்கி வந்து மணாலி போகிறதா பிளானில் வச்சுருந்தேன். மணாலி வந்து 272 கிலோமீட்டர்ஸ். அது சீக்கிரம் போயிடலான்னு வச்சுக்கலாம் மதியத்துக்குள்ளே. ஆனால் மலையில் போய் நான் ஸ்டே பண்ணி இது பண்ண போகிறதில்ல. ஆனால் என்ன பிளான் வச்சுருக்கேன்னா நேராக சண்டிகர் அடிச்சிடலான்னு பிளான் இருக்கேன். 449 கிலோமீட்டர்ஸ், 450 கிலோமீட்ரு. அதாவது பைக்கை நம்ம கொரியர் பண்ண போகிறோங்க. ஓகேவா? சை எக்ஸ்பிரஸில் போகலான்னு பிளானில் இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. அதனால் தெரில எப்படி ஏதுன்ட்டு. ஃபஸ்ட்டு சண்டிகர் போக போகிறேன். அங்கே போய் கேட்க போகிறேன் எவ்வளோ காஸ்ட் ஆகுது, எப்படி அனுப்ப போகிறான்னு கேட்டுக்கிட்டு சேஃப்னா அனுப்புவேன். அப்படி இல்லைனா அங்கேருந்து வண்டியை ஓட்டிகிட்டு போயிடுவேன். அது என்ன ஏதுன்னு தெரில. அங்கே போய் தான் பிளான் பண்ண போகிறேன். ஸோ இப்படி தான் ரன்னிங்காக தான் இருக்க போகிறோம். எதுக்கு கிட்டே கொஞ்சம் தூரமாக போயிட்டு ஒரே தேடி அடிச்சலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி என்ன போகுதுன்னு தெரில. ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்படியே பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. ஹே காய்ஸ், வெல்கம் ஹாய். இங்கே தான் ஸ்டே பண்ணி அதான் கை இருக்கான்னு பார்த்துக்கிறேன். விட்டு போயிட்டோம்னா ஏமாட்டி எதுவும் இல்லை. அது கேட்டேன் 800 சொன்னாப்புல. வேணாம், அது ஃபஸ்ட்டு 1200 சொல்லி 800 கம்மி லாஸ்ட்டு பண்ணார். எதுக்கு தூங்கிட்டு இருந்த காலையில் இருந்து போகிறேன். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 8 o'clock ஆகுது. எதுக்கு அதுன்னு தான் இதுதான் இதில் தான் படுத்திருந்தேன். இது ஃபுல்லாக குரூப்பாக வந்தால் படுத்துக்கிற மாதிரி இருக்கும் வேணும். நான் இதில் சொல்ல படுத்துக்கிட்டேன். 200 தான். நைட்டு நல்லா ரைஸு தால் கொடுத்தாரு. நல்லா இருந்துச்சு வீட்டு சாப்பாடு மாதிரி. அந்த தாத்தான் செய்கிறாரு போல இருக்குது. இன்னொரு சம்பவம் என்னென்னா இந்த வீடியோ நான் எடுத்துருக்க முடியாது கண்டிப்பாக சொல்ல போனேன். ஏன்னா லேப்டாப்பில் சார்ஜ் இல்லை. நேற்று டென்ட்டில் தானே ஸ்டே பண்ணோம். இன்றைக்கி ரூம் எதாவது பார்த்து சார்ஜ் போட்டு ஃபில் பண்ணிடலான்னு பார்த்தேன். இங்கே ரூம்லாம் கிடைக்கல. இதில் என்ன ப்ளக் இருந்திருக்குமா. இதே வந்து அதில் சோலாரில் தான் தராராம். அதனால் ஃபோனுக்கு என்ன சார்ஜ் போட்டுக்க, இதுக்கு போடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சினாப்பில் மனுஷன். அதே சரி ஓகே கத்தா விடுங்க அப்படின்ட்டு ஃபோனுக்கு மட்டும் போட்டேன். ஃபோனுமே அதிகமான ஸ்பீட் சார்ஜ்னா ஏறலைங்க, ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மணாலி வந்து வாவ் ஜஸ்ட் 177 கிலோமீட்டரா க்ளோஸ் இருக்குது. பாய் மணாலி என்ட்ரியா? நான் கைதை கட்டி வச்சேன்னா பயந்துட்டேன். என்ட்ரி போடணுமா? இல்லை ரோடு வேலை தான் நடந்தால் க்ளோஸ் பண்ணி விடுவாங்க. அது பெரிய தொல்லை. இங்கே வந்து நீங்கள் நைட்டில் ட்ராவல் பண்ண நினச்சிங்கன்னா வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா எந்த ரோடு எப்போ க்ளோஸாக இருக்கும் எப்போ ஓப்பன் ஆகும்னு சொல்லவே முடியாதுங்க. ஓகே, மணாலி 177 தான். சண்டிகர் இதோட சேர்த்து சண்டிகரில் ஸ்கை எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டு ஒரு கொரியர் பார்த்துருக்கேன்னு சொன்னால உங்கள்கிட்ட போன வீடியோ சொல்லியிருப்பேன் என்ட்ரியில். அதுக்கு மொத்தம் இங்கேருந்து 449 கிலோமீட்டர்ஸ். ஏன் ப்ரோ கொரியர் பண்ணுற ஓட்டிகிட்டே வந்து இல்லாமல் கேட்டால் தெல்லங்க சில பல மைண்டு பிரச்சனை கொஞ்சம் ஓடிட்டுருக்கு சென்னைக்குள்ளே, சென்னை வீட்லேயும். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு ஓட்டணும்னு வச்சுங்க, நமக்கு திரும்பி எங்கேயும் ரெஸ்ட் எடுக்க தோணாது. கண்டினியூவாக அடித்தோம்னா போயிடும், வண்டியும் போயிடும், நம்மளும் போயிடுவோம். சேம் ஈக்குவல் தாங்க. பெட்ரோல் எவ்வளோ போகிறோமோ அதே காசு தாங்க கொரியருக்கும் வரும். ஆனால் என்ன நமக்கு இந்த வண்டி ஓட்டிட்டு போகிறோம் பாருங்கள், அது கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா இப்போ செயின்ஸ் ப்ராக்கெட் போய்டும் நினைக்கிறேன். ஓட்டிட்டு போனோம்னா திருப்பி அதை மாத்திர மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கேருந்து சும்மா இல்லை 3000 கிலோமீட்டரு. சண்டிகர்லேருந்து கணக்கு பண்ணால் 3000 கிலோமீட்டர் வந்துடும். 2800 வரும் சார். ஓகேங்க, அப்பா எத்தனை என்ட்ரி கிளம்புவோம். டெல்லி பார்த்தீங்கன்னா 782 கிலோமீட்டர்ஸு. சண்டிகர் 532 போட்டிருக்காங்க. நம்ம அவ்வளோ இல்லை, கம்மியாக தான் இருக்கும். மணாலி 222 அங்கேருந்து. என்னடா அது போர்டுக்கு போர்டு மாற்றி போட்டிருக்கானுங்க. ஸோ இதாங்க இன்றைக்கி சண்டிகர் கிளம்பி போக போகிறோம். டெல்லியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக அடித்தா கூட கஷ்டம், ரொம்ப கஷ்டம். 2300 கிலோமீட்டர்ஸு.
வண்டி மென் கண்டினியூவாக அடிக்க முடியாது, எங்கேயாவது ஸ்டே போடணும், அது இதுன்னு பார்த்தாலும் நமக்கு ஒர்க் மைண்டு இதெல்லாம் வந்துருங்க. ஸோ அதனால் கொரியரை போட்டு தெரில, அது கொரியர் எப்படி போகுது வருமா என்ன ஏது எனக்கு தெளிவாக தெரியலை, போனால் தாங்க தெரியும். அதனால தான் போயிட்டுருக்கேன், போய் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு, பார்த்து சொல்கிறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட் நான் 0 கிலோமீட்டர் ஓடிக்கிறேன், ஏன்னா இதுலேயுமே கம்மியாக தான் ஸ்டோரேஜ் இருக்குது, நான் கொஞ்சமாக தான் வீடியோ எடுக்க முடியும் சண்டிகர் வரைக்கும் போனதில்லை. ஆனால் மணாலி இறங்கும்போது குளிர் நடுக்கி எடுக்குதுங்க. இங்கே பாருங்க, நான் ரைன் கீரை போட்டு ஓட்டிகிட்ருக்கேங்க குளிரில். ஃப்ரெட்டில் பார்த்தீங்கன்னா மேகத்தை இதை விட லடாக்கை விட இங்கே ரொம்ப குளிர் அதிகமாக இருக்குதுங்க. ஐயோ எப்படா நான் மணாலியை கிராஸ் பண்ணணுன்னு இருக்கு. இங்கேருந்து 180 கிலோமீட்டர் இருக்குது மணாலியை போயிட்டு மணாலிலேருந்து கீழே கிராஸ் பண்ணணும் வேறு. ஷீட், இது மாதிரி குளிரே வேணான்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. அவ்வளோ குளிர் இருந்து பைக்கே ஓட்ட முடியல. க்ளவுஸ் நானும் 2-3 க்ளவுஸ் மாற்றி போட்டு ஓட்டி பார்க்குறேன். பாருங்க டர்மினல் ஏர் இருக்கும் பாருங்க, அதை எடுத்து போட்டு ஓட்டிகிட்ருக்கோம் லைட்டாக. அப்படியாவது நான் பொறுமையாக போய் கீழே போய் சேர்ந்துடணும். எனக்கு என்ன ஆனாலும் சரிங்க, சண்டிகர் போய் தாங்க நிறுத்துவாங்க வண்டி. பெட்ரோல் வேறு அரை டேங்க் தான் இருக்குது, ஆஃப் டேங்க் தான் இருக்குது. எவ்வளோ போகும்னு தெரில. நீங்கள் அடுத்த பெட்ரோல் அங்கே எங்கே வரும்னு வேறு தெரிலங்க, ஐடியாவே இல்லாமல் இருக்கேன். ஒரு லாஸ்ட் பெட்ரோல் பங்குன்றது மணாலி வரைக்கும் இருக்காதோ, அது வேறு புரியல எனக்கு. மணாலி வரைக்கும் போகிற அளவுக்கு பெட்ரோல் இல்லை. தெரில பெட்ரோல் பங்க் வருமானு வேறு தெரில, சந்தேகமாக இருக்குது. தப்பு பண்ணிட்டேன், நியமாவில் டேங்கை ஃபில் பண்ணியிருக்கணும், இந்த பெட்ரோல் பங்க் அப்படியே வச்சுருந்துருக்கணும். அப்படியே பொறுமையாக 56-60 ஓட்டிகிட்டு போயிட்டு கீழே போய் சேர்ந்துடலாம் தாங்க ஐடியாவில் இருக்கேன். இப்போ வரைக்கும் ஸ்பீடு போக முடியல, நடுக்குது. ஸ்பீடாக போனால் பெட்ரோல் பிரேக்கே பிடிக்க முடியல என்னால், அந்தளவுக்கு கூலிங்காக இருக்குது இந்த இடம். கீழே இறங்குனா கூலிங் குறையும் நினைக்கிறேன், தெரில. மணாலி கீழே இறங்குமா மேலே ஏறுமான்னு தெரில மறுபடியும். அப்பா ஒரு வழியாக கொஞ்சம் இது லைட்டாக மணலை விட்டு கீழே இறங்கியிருக்கேன், அதாவது பெரிய மலையிலேருந்து கீழே இறங்கினேன். அதனால் குளிர் கொஞ்சம் இல்லை. இங்கே மழை வேறு பெஞ்சிருக்குதுங்க, அதனால் எப்படி குளிர். ஐயோயோ லேல நமக்கு கார்னங்களால் எப்படி இருந்துச்சு குளிர் மழை பெஞ்சதுனால, அந்த அளவுக்கு இங்கே இருந்துச்சு பாருங்க. எனக்கு முடியல என்னால். ஆனால் இப்போ ஓகேங்க ஓரளவுக்கு. இதெல்லாம் ஒரு மாதிரி கதப்பாக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 10-14 ஆகுது. மணாலி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 155 கிலோமீட்டர் இருக்குது. வரலாம் ஃபுல்லாக மலையில தான் சுற்றி போகும்னு நினைக்கிறேன். இது மேலே தான் ஏறி போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த ரோடு செம்மையாக இருக்குல்ல. ஆனால் மணாலியுமே ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. நீங்கள் லே லடாக்கு மோட்டார் ரோட்டில் போகணுன்றவங்க போகலாம், பிரச்சனை கிடையாது. பைக் ஓட்டிட்டு போகணுன்னு போகலாம். லேலனா மற்றபடி ஓட்டலாங்க. அது ஒரு மாதிரி ஹெவன் ஓகேங்களா. ஆனால் மணாலிக்கும் அதே மாதிரி ஹிமாலயஸ்னால் இது ஃபுல்லாகவே தான் வரும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் அந்த பேர் தனித்தனியாக ஸ்டேட் பிடிச்சதெல்லாம். ஹிமாலயஸ்னாலே அழகு தான். மணாலிலே நமக்கு நல்ல அழகு தெரியும் போது அவ்வளோ பெருசாக பார்ப்போம். இப்போ நான் மணாலியில் போயிட்டு தெரில ஸ்டே பண்ணுற ஐடியா போய் இல்லை, சண்டிகர் போகிற மாதிரி தான் பிளானில் இருக்கேன். ஏன்னா வேணாங்க இந்த டைமுக்கு எனக்கு குளிர் ரொம்ப உடம்பு இதாகிடுச்சு. குளிரே வேணாண்டா விட்றாண்ணா ஓடி போயிடண்டான்ற மாதிரி இருக்குது. ஏன்னா லே லடாக்கில் இருந்துட்டு வந்திருக்கோம்ல. ஸோ மறுபடியும் நமக்கு மணாலியில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணவே தோண மாட்டேங்குது. நான் நேராக சண்டிகர்லாம் எடுக்க போகிறேன் வண்டி எடுத்துக்கிட்டு. ஒன்ஸ் மணாலியில் போய்ட்டு ஏதாவது ஃபுட்டு எடுத்துக்கிட்டு. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ தான் புரியுது எதுக்காக நியூமாக லாஸ்ட் பெட்ரோல் பங்க்னு சொன்னாங்கன்ட்டு. ஏன்னா அடுத்த பெட்ரோல் மணாலியில் தான் இருக்கான். சூப்பரில் நான் நினச்சேன் ஓகே அங்கே போய்ட்டு வரதுனால ஃபில் பண்ணுறாங்களோன்ட்டு. பட் இங்கே வந்தாலுமே அதான் நிலமன்னு எனக்கு இப்போ தான் புரியுது தரும். ஏன்னா இங்கேருந்து 185 கிலோமீட்டருக்கு வந்து பெட்ரோல் பங்க் கிடையாது. நான் இது எப்படியாவது கொண்டு போய் ஆகணும் அந்த வண்டியை. செல்லக்குட்டி சாரா வேற லெவல்ரி நீ செல்லா குட்டி. என்னை எங்கேயும் ஐயோ வேணாம் இப்போ சொல்லலை, நிற்க வச்சு கிச்ச போட போகுது. நான் உன்னை பெட்ரோல் பங்க் அழைச்சிட்டு போய்ட்டு அப்புறம் சொல்கிறேன், உன்னை பாராட்டுறேன் ஓகேவா. நான் ஏன் மணாலியில் ஸ்டே வந்துட்டு சண்டிகர் போகாமல் ஒரே தெரியா 550 கிலோமீட்டர் அடிக்கிறேன்னா என்னால் முடியல. மணாலியில் வந்து மழை பெய்யுது, மழை சொல்லியிருக்காங்க நைட்டுக்கு. இந்த வாட்டர் கிராசிங்க பெருசாக இல்லாமல் இந்த வரைக்கும் சந்தோஷம். ரோடா சரி ஓகே ஓகே ஓகே. அவன் நடு ரோட்டில் கார் அடிச்சு போட்டு இப்படி போகலான்னா எங்கே போகிறது நான். வாட்டர் கிராசிங் அதனால் ரோடு போட்டதுனால ஒரு நார்மலாக இருக்குது. ஆனால் இப்போ தான் புரியுது, நான் முன்னாடி பார்த்த வீடியோலாம் இந்த ரோடுமே ஆஃப் ரோடாக தான் இருக்கும் முன்னாடி. அப்போல்லாம் இதில் போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம் இந்த ரோடு.
இந்த ரோடு வந்து ரொம்ப டஃபஸ்ட் ரோடு. மணாலி டு லே போகிற ரோடுங்க. உண்மையை சொல்கிறேன், நான் ரோடு போட்டப்பயே நான் சொல்கிறேன், ரோடு போட்டிருக்கு அப்பயே சொல்கிறேன் டஃபஸ்ட் ரோடுன்னு. ஏன் இது நம்மளை நல்ல சோதனைக்கு உள்ளாக்கி தான் நம்ம கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஜம்மு ஸ்ரீநகர் ரோடு அப்படி கிடையாது. ஏன்னா ஜம்மு வரைக்கும் ரோடு சூப்பராக போட்டாங்க, நிறைய டனல் வந்துடுச்சு. டனல் வந்ததுனால நமக்கு பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்கு. இதுலேயுமே டனல் வரும், மணாலி போகிற வழியாக ஒரு டனல் நமக்கு வரும். ஆனால் அது வந்து நல்லா இருந்துச்சு. இதை மாதிரி ரொம்பலாம் வளைஞ்சலாம் போகாது, மேக்ஸிமம் ஸ்ட்ரைட் ரோடு தான். ஆனால் என்ன, அது பெரிய பெரிய மலையாக நோக்கி போகிற மாதிரி இருக்கும். NH-44 உங்களுக்கு நேராக கொண்டு போய் ஸ்ரீநகர்லேயே ஜாயின் பண்ணி விட்டுருல நம்மளை, அதனால் உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். நீங்கள் எப்படி வேணால் பிளான் பண்ணீங்க, போகும்போது அப்படி போயிட்டு வரும்போது இப்படி வந்தீங்கன்னா எல்லாம் பெட்ரோல் இதில் என்னமோ ஒன்றாங்க, கிலோமீட்டர் என்னமோ ஒன்று தான். ஓகேங்களா, நீங்கள் அதில் காரிக்கில் அது இதெல்லாம் கவர் பண்ணலாம். அப்புறம் ஜோல்ஜிலா பாஸ் அதெல்லாம் கவர் பண்ணி ஜோல்ஜிலா பாஸ் எனக்கு தெரிஞ்சு நான் காரிக்கில் பார்த்தே ஆகணுன்றதுக்காக தான் நான் அப்படி போனேன். ஓகேங்களா, ஏன்னா லேலேருந்து காரிக்கில் வரவங்களும் இருக்காங்க பார்க்கணுன்ட்டு. இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் லேவ் பட்ட பார்த்தா போதும், காரிக்கில் வேணாம்னு சொன்னீங்கன்னா இதே ரூட்டில் போவீங்க. இதே ரூட்டில் போய்ட்டு திரும்பி இதே ரூட்டில் தான் வருவீங்க. போகும்போது நீங்கள் அவதிப்பட்டு தான் போகணும். அவதிப்பட்டுனா சொல்கிறேன், கொஞ்சம் உங்களுக்கு உடம்புக்கு ஒரு டஃப் கொடுக்கும் இந்த இடம். ஏன்னா ஆஃப் ரோடு சூப்பராக போன மாதிரி போட்டுட்ருக்காங்க, மேக்ஸிமம் போட்டாங்கங்க. ஆனால் அந்த இருக்கிற கொஞ்சம் தூரம் இருக்கு பாருங்கள், அதுவே உங்களுக்கு சோதனைக்கு உள்ளாக்கும். ரொம்ப என்ன சோதனைக்கு உள்ளாக்கிடுச்சு சொல்லப்போனால். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் அடுத்த வருஷம் வந்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த இடம்லாம் ரோடு போட்டிருப்பாங்க, பிரிட்ஜு வேலை மட்டும் கீழே இறக்கி விட்ருப்பாங்க. ஏன்னா ரோடுலேருந்து இந்த பிரிட்ஜு டைம் மட்டும்தான் ஆஃப் ரோடு இறங்குறத தவிர மற்றபடி இறங்கலை. ஆனால் இது நல்லா இருக்குது ரோடு. இதை நான் போகும்போது இப்போ இருந்துச்சுன்னா நான் கவலைப்பட்டுருக்க மாட்டேன், ஜாலியாக போயிருப்பேன். நான் ரிட்டர்னில் போயிட்டுருக்கேன், ஆல்ரெடி ஃபுல்லாக பார்த்துட்டு போகும்போது ஒரு மாதிரி இருக்குது நமக்கு. அது எல்லாருக்கும் இருக்கிறது தான். எல்லாத்தையும் பார்த்து ரிட்டன் நம்ம போகும்போது சேம் இதே மாதிரி தான் பண்ணும் நம்மளை. சரி, அதே மாதிரி தான் பண்ணுது. இந்த வீடியோ வந்து 1008 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேங்க. ஏன்னா ஸ்டோரேஜ் இல்லை, எத்தனை இருக்கிற 3 மெமரி கார்டு ஃபுல்லாக இருக்குது. என்ன இது 360 உள்ள 2 மெமரி கார்டு 256 ஒரு 180 188 128 அதுவுமே ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா 360 நம்மளால் உட்காந்து எடிட் பண்ண முடியாது இந்த இடத்துல உட்காந்து. ஏன்னா ரொம்ப அவசியம் பாருங்க. நேற்று வந்தால செம்ம இது, நான் ஸ்டோரியே அப்லோட் பண்ணலை. 9th டேயோட நிற்கிது, 10th டே வந்து நான் அப்லோட் பண்ணணும் இதுக்கு மேலே தான். ஸோ அதனால் அதெல்லாம் வச்சுருக்கேங்க. வீட்டுக்கு போய்ட்டு தான் எடிட் பண்ணி வீடியோ போட போகிறேன். நான் 2-3 நாள் வீட்டுக்கு போய்டுன்னு நினைக்கிறேன். போயிட்டு தான் ஒன்று ஒன்றா எடிட் பண்ணி போடணும். ஏன்னா நல்லா சும்மா இது ஏகாதனம்னு எடிட் பண்ணி போகிற ஐடியா இல்லை எனக்கு. தெரில உங்களுக்கு, நீங்கள் பைக் விலாக் மட்டும்தான் விரும்புவீங்களா இல்லை ஜஸ்ட் ட்ராவல் விலாக் விரும்புவீங்களான்னு தெரில. ஏன்னா ஸ்னோ டைம்லலாம் பைக் எடுத்துகிட்டு வர முடியாதுங்க, எங்கேயுமே வரலாம், உள்ளே போய் எங்கேயும் சுற்றி பார்க்க முடியாது. இப்போ வேணால் பைக்கை எங்கேயாவது ரூம் போய் போகிறோன்னா போட்டு வரணும். நம்ம பைக் அதுவும் கோல்டு ஃபுல்லாக பனியில் இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் ஆகும் வேறு தெரில. அது வேறு இருக்குது நிறையா. ஜிபிஎஸ் வேறு எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்துச்சு. நான் அதை பார்க்க வேறு காமிச்சு போயிட்டுருக்கேன். திருப்பி எங்கே மறுபடியும் நிறுத்தணும், அப்போ தான் எடுத்து பார்க்கணும் ஜிபிஎஸ் வேலை செய்யுதா இல்லையான்ட்டு. ஜிபிஎஸ் வேணுங்க. நம்ம எந்த பக்கம் போயிருக்கோமோ அந்த ரூட்டை வச்சு இப்போ நான் ஸ்டோரி போடுறேன், எங்கேருந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன், எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன்றது அதில் தெரியுதா. அது வேணும் எனக்கு. நம்ம எத்தனை இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே அதில் பார்த்துக்க முடியும். தென் நமக்கு யாராவது வண்டி நம்மளை கட் ஆஃப் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஆனால் அதுக்கேற்ற நான் வைக்கல, ரிலே வைக்கல. ஏன்னா அது வச்சோம்னா பேட்டரி ஃபுல்லாக போயிடும். அதனால் நமக்கு எங்கே இருக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல, அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறோம், அந்த ட்ராவல் பண்ணுறது எங்கெங்கே போகிறோன்றது தெரியணும்ல. இந்தியா மேப்பு ஃபுல்லாக அவுட்லைனில் ட்ராவல் பண்ணுறது சொல்லியிருப்பேன். இப்போ போனது பார்த்தீங்கன்னா லே லடாக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகேங்களா, லே ஜம்மு இது 2 தான் அந்த பார்டர் ரோடு, அந்த ரோடு அதையும் கவர் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இப்போ இதுக்கு மேலே இன்னும் 2 பக்கம் தான், சென்டரும் கவர் பண்ணிட்டேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேட் எல்லாத்தையும் கவர் பண்ணணும், அவ்வளோதான். நல்லா இருக்கா, அதெல்லாம் ஃபுல்லாக ஃபாகு. அங்கெல்லாம் போனால் நடிக்க எடுத்துரும் நம்மளை. இங்கே சீக்கிரமே குளிர் மேலே இருக்காதான் புரியல எனக்கு. லடாக்கில் அவ்வளோ ஹைட்டில் உள்ள மலையிலேயே ஃபாக் இல்லை, ஆனால் இங்கே பாருங்களேன் இங்கே ஃபாக் இருக்குது. அது எதனால? மணாலி பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்ரு, பரவாயில்ல 210 காட்டுது ரேஞ்சு போயிடும்னு நினைக்கிறேன். இறக்கமாக தான் இருக்குது. இந்த ஒரு பாலம் தான் இந்த லே லடாக் ரோட்லேயே ஹையஸ்ட்டு பாலமாங்க. சூப்பராக இருக்குல்ல, ப்ராஜெக்ட் தீபக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமில் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க மணாலி. இதை மாதிரி க்ரீனிஷும் மவுண்டெயின் வீடெல்லாம் பார்க்குறதுனா மணாலியில் தான். சூப்பராக இருக்குல்ல. காஷ்மீருக்கு அப்புறம் மணாலியில் தான் அதை பார்க்கலாம். லே லடாக்கில் அதை மாதிரி பார்க்க முடியாது, ஏன்னா க்ரீனிஷ் கம்மியாக இருக்குங்க, க்ரீனே இருக்காது அதிகமாக. பட் இங்கே பாருங்கள் க்ரீன் இருக்கும் சில இடத்துல மட்டும். அந்த தாங் வில்லேஜ்னால் அப்படி தான் இருந்துச்சு, அதெல்லாம் ஓகே. சொல்கிறேன் மணாலியோட அந்த அழகே இதுதான். மவுண்டெயின்ஸ் எல்லாமே க்ரீனாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல இந்த லுக்கு. இது மணாலி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 130 கிலோமீட்டர் சம்திங் ஏதோ இருக்குது.
வீடுக்கும் லேண்ட்ஸ்கேப்புக்கும் பாருங்கள். இங்கேயுமே டென்ட் ஸ்டேலாம் வச்சுருக்காங்கப்பா அந்தால. ஐயோ நைட்டு நடிக்கிறதுக்கு டென்ட்லாம். இப்போ தான் அந்த போர்டில் க்ரீன் போர்டில் பார்த்தா மணாலி 91 போட்டுருந்துச்சிங்க கிலோமீட்ரு. அப்படியே அந்த கல்லில் பார்த்தா 135 போட்டிருக்குதுங்க. நான் எதை நம்புறேன்னு தெரில. லெஃப்ட்டில் சூப்பராக இருக்குது வியூவு. வா சூப்பராக இருக்குது இந்த வியூவு. நல்லா இருக்குல்ல ஏங்க? மணாலியும் நான் கூட ட்ராவல் பண்ணும்போது அங்கே பார்த்து தான் பார்ப்போன்ற மாதிரி நினச்சேன். இங்கே ரொம்பவே நல்லா இருக்குதுங்க. வீடு கலராக இருக்கட்டும், ஒரு மாதிரி நல்லா இருக்குது லேண்ட்ஸ்கேப்பு. மணாலி விசிட் பண்ணணும் மறுபடியும். சரி பெட்ரோல் அங்கே பார்த்துட்டேங்க. நல்ல வேலை நேரம் போயிருப்பேன். இங்கே எவ்வளோ என்ன ரேட்லாம் தெரில. 95 இருக்குது. போடுவோமா? எவ்வளோ ரேட்டு பார்ப்போமா? இங்கே போருங்க. வாவ், பெட்ரோல் 94 ரூபா. 95 டேங்க் ஃபுல். டேங்க் ஃபுல். ஓகே. 1171 ரூபா 49 பைசா போட்டிருக்கோம். செக் பண்ணலாமா? இல்லையா? அடவாங்கப்பா. நான் பெட்ரோல் போட்டேன் 11 லிட்ரு 59 ml பிடிச்சிது. சூப்பரில் 11 லிட்டரு தான். அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே பெட்ரோல் இருந்திருக்கு. 3 லிட்டர் இருந்துருக்குதுங்க. நல்லா தான்ப்பா கொடுக்குறா பெட்ரோலு சாரா. ஊஹூ. நான் இதுக்கு சேஃப்டிக்கு, ஏன்னா இதுக்கு மேலே வருமானு தெரில. நல்லாவே வருது. இது மணாலிக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் போட்டிருக்குன்னு பார்க்க. 114 கிலோமீட்டர் மணாலி இங்கேருந்து. ஓகே, 114 கிலோமீட்டருக்கு முன்னாடி பெட்ரோல் இருக்குது. இந்த வீடியோ லே லடாக் பிளானை பற்றி நான் போடுறேன். ஓகேவா? நல்லா பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக அழகாக வரலாம் லே லடாக்கு. நான் யாரும் சொல்ல போகிறேன்னு சொல்லலை. இந்த பெட்ரோல் பம்ப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சொல்கிறேன். ஓகேங்களா? அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல. A few moments later. மணாலியில் போய் ஸ்டே பண்ணலான்னு பிளான் வந்திருக்கு எனக்கு. ஏன்னா இப்போ சண்டிகர் நான் போகிறேன்லங்க. சண்டிகரில் போய் நான் வண்டியை கொரியர் போட்டாலும் அங்கேருந்து இதுக்கு 2 நாள் கழிச்சு தான் எப்படி இருந்தாலும் நான் டிக்கெட் புக் பண்ண முடியும் ட்ரெயினுக்கு. அதுக்கு நான் இங்கேருந்தே பார்த்துட்டு, ஆனால் பைக்கை தான் எப்படி கொண்டு போவாங்கன்னு தெரில. இன்னும் பயமாகவே இருக்குதுங்க பைக்கை கொண்டு போகிறத நினச்சாவே. காய்ஸ், செம்மையாக இருக்கும் அந்த லொக்கேஷனு. மணாலி போகிற வழிங்க. மணாலிக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 96 கிலோமீட்டர் இருக்குது. இந்த 2வது கியரில் மூவ் பண்ணுற விஷயத்தை எப்போ விட போகிறோன்னு தெரில எனக்கு. ஆனால் வண்டி வந்து நல்லா எப்படி சொல்கிறது, கடத்து போயிடுச்சு. வைப்ரேஷனு என்னென்னமோ வைப்ரேட் ஆகுது. இப்போ சன்னாடி தான் வைப்ரேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த சர்வீஸ் ஒன்று காட்டிகிட்டே இருக்குது. அதை போய்ட்டு நான் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே உள்ளோன்ற என்னால் சொல்லி புரிய வைக்க முடியல அதை கரெக்டாக. ஓகே, இங்கிலீஷ் நான் ஓரளவு புரிய வச்சாலும் அவங்களுக்கு அது வந்து புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா அந்த பேட்ரி நமக்கு ரீப்ளேஸ் பண்ணதுனால அந்த இது மாறிடுச்சு. டைம் டேட்லாம் அதை கரெக்டாக கொடுத்து அவங்கள்ட்ட மாற்ற சொல்லணும். மாற்றி அந்த ஒரு ஆர்ச்சிங்க ஏதோ இதில் டிபெட்டின்னு ஹிந்தியில் எழுதியிருக்கு. புத்தா இதுன்னு நினைக்கிறேன். மணாலி இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்னு எனக்கு தெரில. கல்லே எதுவும் போட்டுலங்க. நானும் பார்த்து தான் வரேன் அங்கேருந்து. என்ன பிளானு, இன்னும் ஒன்றுமே ரூமு புக் பண்ணல, எதுவும் பண்ணல. கிட்ட போய்ட்டு தான் முடிவு பண்ணணுன்னு இருக்காங்க. பார்த்தீங்களா அட்டூல் டனல். இந்த டனல் இங்கே கட்டினதுனால நமக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ப்ளஸ் ஆகுது, அதான் சரி மைனஸ் ஆகுது. வந்து குறைஞ்சது 30 கிலோமீட்டர் வந்து மைனஸ் ஆகுதுங்க நமக்கு இந்த டனல் கட்டினதுனால. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 33 கிலோமீட்டர் நம்ம மணாலியே போயிடுவோம் இந்த டனனால். இல்லைனா 63 கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கும். வா, கொஞ்சம் ஃபோன் கால்ஸ்லாம் கொஞ்சம் பேசிட்டு கிளம்புறேன். ஏன்னா இது உள்ளே போனால் டவர் கிடைக்காது. அதனால் அட்டூல் டனல் நார்த் போர்ட்டல் 10,075 ஃபீட்டு. வா, செம்மையாக இருக்கே. இங்கே பாருங்கள், இதுக்கு கேட் வச்சுருக்காங்க. இந்த டனல் வந்து இப்போலாம் எப்போதும் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஏதாவது இதாக மட்டும்தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. எல்லா டனலும் மாதிரி தான் இதுவும். பார்த்தீங்களா, டனலுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணிங்க. ஒன்றும் இல்லை, மேலே மழை பெஞ்சிருக்கும்ல, மழையிலேருந்து தண்ணி உள்ளே இறங்குதுங்க. இது கொஞ்சம் டேஞ்சர் தான். இல்லை அவ்வளோ சீக்கிரம் இடிஞ்சு வந்துடாது. இருந்தாலும் சொல்கிறேன், அடிக்கடி இந்த டனலை க்ளோஸ் பண்ணுறாங்கல்ல, ரீசன் இதுதான். ஏன்னா தண்ணி உள்ளே வரும். அதனாலேயே ஒரு காரணத்தினால தான். அப்பாடா, வெளிச்சத்தை பார்த்தாச்சு ஒரு வழியாக. அட்டூல் டனல் பேர் நல்லாயிருக்கு, அட்டூல். அப்பா, ஐயோ இங்கே பாருங்க, ஃபாக மழை பெய்யுது இங்கே. டனலுக்கு அப்புறம் அப்படியே கிளைமேட் சேஞ்சுங்க. மழை தூருது.
நான் என்ன சொல்லிட்டு வந்தேன், மணாலியில் போய் ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் இங்கே உள்ள கிளைமேட்டை பார்த்தா நான் ஆல்ரெடி இந்த கிளைமேட்டில் இருந்து தான் வந்திருக்கேன். தெரில, சண்டிகருக்கு அடிச்சிடும்னு நினைக்கிறேன் வண்டியை. காட்டாத்தேரில் வந்துருக்கும் போது சைடில் வளைச்சி நிற்கிது. எம்மாடிக்கிறாங்க அதரா ஃபுல்லாக மண் எக்கடா இல்லையடா. தடி ஒரு பிரிட்ஜ் ஒன்று வந்துச்சு, சைடில் ஃபுல்லாக சரிஞ்சிருக்கு மண் கிண்ணு எல்லாம். ஹில் ஸ்டேஷனில் எப்போதும் உள்ள ஒரு பிரச்சனை தான். வாவ், நல்லா இருக்கு. சேம் இந்த பிளேஸுமே ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன், நேரில் பார்க்குறேன் வந்து மணாலியை. நல்லாயிருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இது வெள்ளம் போனப்போ வந்தோம்னா இன்னும் வேறு மாதிரி இருக்கும். தேங்க்ஸ். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. கொஞ்சம் டஃப்பு தாங்க இது, ஏன்னா ரொம்ப வழுக்கும். கொஞ்சம் அப்படியே மீடியமாக கொண்டு போக வேண்டியதான். மழை அதிகமாக தான் தூருது. இன்னும் ரைடிங் பேண்ட்டை போட்டு தான் போகணும். இதே தடி சைச்சிரா. ஏன்னா நம்மளோட ஃப்ரண்ட் டயர் வந்து வழுக்குங்க, கண்டிப்பாக வழுக்கும். அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக தான் போகணும் அதை காலை வச்சு. பார்த்தீங்களா? காய்ஸ், இப்போ சொன்னேண்ணா மழை நின்றுச்சு பாருங்கள் ஃபுல்லாக. நான் மைக்கை தூக்கி கழட்டி உள்ளே வச்சுட்டேன். இந்த இதை பார்க்க காமிக்கணும் உங்கள்கிட்ட எடுத்தாங்க பாருங்கள். மலைக்கு மேலே எவ்வளோ ஸ்னோவு. மிஸ்ட்டு. இதை காமிக்கணும் எடுத்து கஷ்டப்பட்டு நின்று எடுத்து மாட்டியிருக்கேன் கேமராவில். டிஜி ஆக்ஷன் ப்ரோட ஒரு ப்ளஸ் என்னன்னா அது வாட்டர் ப்ரூஃபுங்க. அதனால் நீங்கள் தூக்கி உள்ளே கேமரா கழட்டி வைக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த ப்ளக்கை மட்டும் கழட்டி விட்டு லாக் பண்ணி விட்டால் போதும். அந்த இது மவுண்ட்டை, அந்த கிளிப் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த அதுக்கேற்ற ஓப்பன் பண்ணுறத அந்த இதை மட்டும் லாக்கை மட்டும் எடுத்து விட்டு மாட்டி விட்டோம்னா வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ நீங்கள் மலையில் போகும்போது ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். அது கேமரா ரெக்கார்ட் ஆகிக்கும், உங்களுக்கு கேமராக்கே இது ஆகாது. அதனால தான் இதை ஓகே பண்ணேன். கோப்ரோன்னு வச்சுங்க, நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் கழட்டிக்கல உள்ளே வைக்கணும். கோப்ரோலையும் வாட்டர் ப்ரூஃப் பார்க்கலாம் மேலே அந்த இதெல்லாம் வச்சு அது இதுன்னு ஒட்டிக்கிட்டு. ஸோ அவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு இது ஈஸியாக இருக்குது, அவ்வளோதான். அந்த கேங்கு பசங்க நாங்கள் வந்தோம்ல, எல்லாம் சேர்ந்து மலையில் ஸ்டே பண்ணுற மாதிரி ஐடியில் இருந்தோம். ஆனால் இந்நேரம் அவங்க கூட சேர்ந்து கிளம்பியிருந்தேன்னா இங்கே கூட வந்திருக்க மாட்டேன். சர்ச்சுவே நீங்கள் ஈஸியாக இருக்க முடியாது கண்டிப்பாக. ஏன்னா கண்டிப்பாக அந்த பசங்க வண்டி ஏறாது இறங்காது அந்த மலையில். காய்ஸ், நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மணாலியில் இருக்கோம். என்ன பண்ணுறோன்னா, நம்ம பைக்கோட செயினை டைப் பண்ண வந்தாங்க. செயின் ஸ்ப்ராக்கெட்டு ஓரளவு போயிட்டுருக்கு. ஆனால் பாருங்க செயினை எவ்வளோ லூஸாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம லேயில் வந்து நம்ம லேயில் வந்து சர்வீஸ் பண்ணியிருப்போம்ல, அப்போ அந்த அண்ணா வந்து பின்னாடி வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு லூஸாக தான் வச்சுருந்தாரு. ஸோ நம்ம ஓட்டிட்டு வந்ததில் ஃபுல்லாக போயிடுச்சு. ஆஃப் ரோடெலாம் அதிகமாக போட்டு அடிச்சதுனால அதனால் டைட் வைக்கலான்னு வந்திருக்கேன். டைட் வச்சுட்டு தான் இங்கே நான் ஸ்டே பண்ண போகிறேன்னா கிளம்ப போகிறேன்றதை பார்க்கணும். பை ஹெலி ஹெல்ப். ஓகே ஓகே ஓகே. நம்மகிட்ட பேடக் ஸ்டாண்ட் இல்லைங்க, அதனால் இதை வச்சுட்டு வேலை பார்க்குறோம். செயின் ஸ்ப்ராக்கெட் ரொம்ப போல, இன்னும் கொஞ்சம் ஓடும். Many hours later. தண்ணியை பார்த்தீங்களா எவ்வளோ போகுதுன்னு. ஒன்றும் இல்லை, நான் இப்போ அங்கே செயின் டைட் பண்ணல, அங்கே கேட்டேன் இது ராஃப்டிங்கு பேராகிளைடிங்லாம் இருக்கான்ட்டு. ஆஃப்டர் ரைனி சீசன் தானாம்மா இங்கே, மழையாம்மா. அது ஈவினிங்க்கு மேலே செம மழை பெய்யுதாம்மா இங்கே. அதனால் எல்லாமே அப்புறம் தான் நடக்கும் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, அப்புறம் எங்கே நம்ம இங்கே ஸ்டே பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டேன். சண்டிகர்லேருந்து நம்மளோட பைக்கை வந்து கொரியர் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெயின் எழுதிப்போன்னு பார்த்தேன். பட் ஆனால் சண்டிகர்லேருந்து நமக்கு ட்ரெயினே இல்லைங்க, வேறு லெவலில். டெல்லியில் தான் ட்ரெயின் இருக்குது சென்னைக்கு. இல்லை வேறு ஏதாவது பஸ்ஸு ட்ரான்ஸ்போர்ட் பிடிச்சி போய் தான் சென்னைக்கு போய் நான் மாறணும் போல இருக்குது. ஸோ அதான் நான் யோசிச்சுட்ருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. சண்டிகரில் சேஃப் எக்ஸ்பிரஸ் பார்த்துருந்தேன்ல, அங்கே போய் ஃபஸ்ட்டு கேட்டுட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆகும், என்றைக்கு போகும், எப்படி கொரியர் பண்ண போகிறாங்கன்னு கேட்க போகிறேன். ஃபஸ்ட்டு சண்டிகரில் போயிட்டு நேராக அதே கடைக்கு போக போகிறேன். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு தான் அடுத்தது யோசிக்கலான்னு இருக்காங்க. ட்ரெயின்லேயே போகலாம் வரும்னு கேட்டிங்கன்னா, எப்போ அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன்டா. நம்ம புதவுகள் இருக்குன்னு தெரிஞ்சு அது போய் ஒன்றுன்னு வச்சுங்க, அது நம்ம முட்டாள்தனம். கொடுத்தாலே உடச்சி தான் கொண்டு போய் கொடுப்பானுங்க. டிஎஃப்டியே போய் உடச்சி கொண்டு போய் கொடுத்தாலும் கொடுப்பானுங்க. அதனால் அந்த இதே வேணாம். காய்ஸ், ஸோ இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணாலி தாண்டி குல்லு மணாலி அப்படின்னு சொல்லிட்டு இடம் இருக்குது, அங்கே தான் இருக்காங்க. சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹோட்டல் வந்திருக்காங்க. பைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிதா, அங்கே நிற்கிது பாருங்கள். ஸோ இப்போ என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, போய் சாப்பிட்டுட்டு
அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்க போகிறேன். மணாலியிலேருந்து கிளம்புவோமா இல்லை ரூம் பார்ப்போம்ன்ற யோசிக்க போகிறேன். ஸோ நான் சாப்பிட்டு என்ன பண்ணுறது உங்களுக்கு அடுத்த வீடியோ நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, இதோட வீடியோ வின் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப லாங்காக வந்துட்டு வீடியோ. ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்க. அப்போ நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன் போன்ற ஒரு ஐடியா. ஓகேவா, மறக்காம லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லொக்கேஷன்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு மணாலி. ஏன்னா ஃபஸ்ட் டைம் தானே வரேன். ஆனால் எதுவும் விசிட் பண்ணணுன்றது தெரில. நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா, டாடா பை பை. அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் அமுக்கு டுமுக்கு